வணக்கம் மக்களே, வெல்கம் டு சுமி விலாக்ஸ் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் இங்கே சூப்பராக இருக்கேங்க. அதாவது நமக்கு கால் வச்ச இடமெல்லாம் கண்ணி வெடின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து நமக்கு இப்போ நடந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சேனல் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஷார்ட்ஸில் வந்து 90 டேஸில் 10 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கணும். 10 மில்லியன்ஸ் அப்படின்னா 1 கோர். அதாவது 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம் வியூஸு. இப்போ 10 மில்லியன் அப்படிங்கிறது 1 கோர். லாங் வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா 365 டேஸில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கணும். வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பார்க்கக்கூடிய நேரங்கள். அதாவது ஒரு வீடியோ அப்படிங்கிறது 5 நிமிஷமாக இருந்தாலும் சரி, 6 நிமிஷமாக இருந்தாலும் அதை பார்க்கக்கூடிய நேரம் இருக்குது இல்லையா? அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து 365 டேஸில் வந்து இருந்தால் மட்டும்தான் மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகும். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது மட்டும் இல்லாமல் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிருக்கணும். 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டு ஷார்ட்ஸ் வந்து 90 டேஸில் 10 மில்லியன் வியூஸ் போயிட்டு லாங் வீடியோ வந்து 365 டேஸில் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும். ஆனால் இப்போ வந்து ஒரு பிப்ரவரி 2027க்கு அப்புறம் ஒரு நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யார் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து தயங்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய வீடியோ அப்படிங்கிறது வைரலாக போகும். அது வரைக்கும் நம்மளுடைய எஃபோர்ட்டை வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். என்ன நடந்துச்சு பிப்ரவரி 1, 2027க்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதாவது நீங்கள் வந்து எப்போவுமே லாங் வீடியோவுக்கு வந்து அதிகமாக வந்து போட ட்ரை பண்ணுங்கள். லைவ் போட ட்ரை பண்ணுங்கள். லைவ்லாம் போட்டோம் அப்படின்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து அதிகமாக வரும். நமக்கும் ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி அப்டேட் வந்து போய்க்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம வந்து யூடியூப்பில் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 5000 அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஒரு 5000 வாட்ச் ஹவர்ஸ் அந்த மாதிரி ஒரு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்க எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க? நாமளும் இதில் ஒரு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால் ஒரு சிலருக்கு வந்து ஒரு மாதிரி ஆசைகள் இருக்கும் இல்லையா? இப்போ எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஆசை. நான் வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பிப்ரவரி 2027க்கு அப்புறம் எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, ஷார்ட்ஸ் வந்து 90 டேஸில் 20 மில்லியன் வியூஸ் வேணும். 20 மில்லியனா 2 கோடி வியூஸ் போகணும். அதே மாதிரி லாங் வீடியோ 365 டேஸில் வந்து 8000 வாட்ச் ஹவர்ஸ் போகணும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்படியே டபுள் மடங்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து முடியாத காரியம் அப்படின்னும் சொல்ல முடியாது. நம்மளால் நினச்சா எல்லாமே முடியும். இது வந்து கொஞ்சம் வந்து நான் வந்து ஜூன் 21 தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஜூன் 21 எனக்கு இப்போ எக்ஸாமும் போயிட்டுருக்கு. நான் வந்து சேனலையும் பார்க்கணும். எனக்கு வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வரணும். 90 டேஸில் வந்து 10 மில்லியன் வியூஸ் கொண்டு வரணும். இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 வீடியோஸ் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இது தெரியவே ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப கொஞ்ச நேரம் வந்து கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணேன். எதுக்குடா ஸ்டார்ட் பண்ணோம்? எக்ஸாமும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டு எடிட் பண்ண எவ்வளோ நேரம் ஆகப்போகுது? ஷார்ட்ஸுக்கெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மனசை தேத்திட்டு உட்காந்துருக்கேன். இப்போது திடீர்னு ஒரு அப்டேட் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பிப்ரவரி 1, 2027க்கு அப்புறம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆன சேனலுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து புதுசாக இருக்கிறவங்க யூடியூபெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே அடிபடும். யாரும் மனசு தளர விட்டுறாதீங்க. நம்மளால முடிஞ்ச எஃபோர்ட்டை வந்து நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் வராததும் அது கடவுள் கையில் தான் இருக்குது. அதாவது கண்டென்ட்டெல்லாம் எப்படி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மக்களை ரீச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கண்டென்ட்டு கொடுத்து போடுங்க. வந்து சேனல் மானிட்டைசேஷன் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு நமக்கு. அதுக்கப்புறம் வந்து 10 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. இதெல்லாம் போனதுக்கப்புறம் போனதுக்கப்புறமே நமக்கு வந்து அமௌண்ட் வந்துராது. அதுக்கப்புறம் போடுற வீடியோஸுக்கு டாலர் வந்து வரும். $100 வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மானிட்டைசேஷன் அப்படிங்கிறதே வந்து $100 வாங்குறத நம்ம வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதாவது $100 எப்படி வரும் அப்படின்னா, இப்போ நாங்கள் லாங் வீடியோ போடுறோம் அப்படின்னா, அதில் வந்து ஷார்ட்ஸு இதெல்லாம் லாங் வீடியோ போடும்போது ஆட்ஸ் எல்லாம் வருது இல்லையா? அது நீங்கள் பார்க்கும்போது தான் அந்த நீங்கள் பார்க்கும்போது அது எங்களுக்கு அமௌண்ட் வரும். ஆனால் அந்த வியூஸ் காசு இல்லை. அந்த ஆட்ஸுக்கு மட்டும் தான் வந்து அமௌண்ட் இருக்குது. அதாவது ஒரு வீடியோ போடுறோம், லாங் வீடியோ போடுறோம் அப்படின்னா 8 நிமிஷம் போட்டால் மட்டும்தான் அதில் எப்படியும் 3 ஷார்ட்ஸ்னாவது வரும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி லாங் வீடியோவை போஸ்ட் பண்ணணும்.
எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் வீட்டில் யாருமே சப்போர்ட் பண்ணல. அதாவது நான் யார்கிட்டயுமே சொல்லல ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நானா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் நான் எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன். அம்மா சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஃபேஸ் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஃபேஸ் காட்டி போடணும் அப்படிங்கிறது தான் ஆசை. நம்மளும் கொஞ்ச நாள் போகட்டும், கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் ஃபேஸ் காமிச்சு போடுறது நடக்கும். அது என்னால் எப்போன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்ல முடியல. எல்லாரும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அது வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருந்தேன். அது வந்து என்னுடைய மொபைல் வந்து ஓல்டு மொபைலாக இருக்கங்காட்டி என்னுடைய ஃப்ரெண்டு மொபைலில் வந்து பண்ணிகிட்ருந்தோம். அது வந்து அப்படியே ஃப்ளாப் ஆகி நின்றுச்சு. ஸோ இப்போ தான் நான் வந்து புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்கிற கன்டென்ட் இந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டு இருந்தனால கொஞ்சம் ரீச் ஆச்சு. ஆனால் நமக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது தான் வேணும் இல்லையா? 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வரணும். 90 டேஸில் 10 மில்லியன் வியூஸ் கொண்டு வரணும். இதெல்லாம் வரணும் அப்படிங்கிறது ஆசை தான். ஸோ நீங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை. புதுசாக பார்க்குறவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் இந்த மாதிரி நம்ம வந்து அவங்க அப்டேட் கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது. அதாவது அடுத்தது அப்டேட் கொண்டுட்டு வந்து தான் இருக்க செய்வாங்க. நாம் தான் கையை ஊனி மேலே போய் தான் ஆகணும். கன்சிஸ்டன்சி ப்ளஸ் வந்து ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த யூடியூப் சேனலில் மட்டும் இது வந்து கிடையாது. இது வந்து லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அப்போ வந்து $100 அப்படிங்கும்போது நம்ம இந்தியன் ருப்பியில் வந்து எவ்வளோ வரும்னா 8500 to 9000 வரைக்கும் வந்து அமௌண்ட் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். மந்த்லி அதாவது மந்த்லி $100 வந்து ரீச் ஆனால் மட்டும்தான் அமௌண்ட்டே எடுக்க முடியும். எப்போ $100 வந்து ரீச் ஆகுதோ அப்போ தான் நம்ம வந்து அமௌண்ட்டே வந்து பேங்க்கில் இருந்து அக்கௌண்ட்டில் எடுக்க முடியும். எல்லோரும் வந்து சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதாவது என்னோடய யூடியூப் ஜேர்னி அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தொடரும். அது வந்து எவ்வளோ தான் கொண்டு போயிட்டு போகிறாங்க. நான் வந்து இதில் ஆசைப்பட்டுட்டேன். அதனால் கடைசி வரைக்கும் தொடரும். இது வந்து நான் சைட் பை சைடாக தான் வச்சுருக்கேன் இந்த யூடியூப் சேனல் அப்படிங்கிறது. இதுவே என் லைஃப் கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் பாய்.